கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிராமத்தில் ஒரு கூட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அந்த கிராமத்தை விட்டு வேறொரு கிராமத்திற்கு கால்நடையாக பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களோடு கூட ஒரு வயதில் முதிர்ந்தவரும் தன்னுடைய பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி தன் தலையின் மேல் சுமந்து கொண்டு பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தார். இரவு வந்தது. அவர்கள் ஒரு மரத்தின் அடியில் கூடாரம் ஒன்றை அமைத்து அந்த கூடாரத்தில் தங்கினார்கள். பொழுது விழிந்தவுடனே அவர்கள் திரும்ப பிரயாணத்தை புறப்பட்ட பொழுது அந்த முதிர்ந்தவர் மிகுந்த களைப்போடு கூட காணப்பட்டார். அசதியோடு கூட இருந்தார். அவரை பார்த்த ஒரு வாலிபன் அவரிடத்தில் வந்து, முதியவரே, உங்களால் இந்த மூட்டையை சுமந்து கொண்டு தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது, அது கூடாத காரியம். ஆகவே அந்த மூட்டையை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த மூட்டையை வாங்கி கொண்டு, அது மாத்திரமல்ல, நீங்கள் செருப்பு கூட போடாமல் வெறுங்காலோடு கூட நடந்து வந்தீர்கள், இனிமேல் தொடர்ந்து அப்படி நடக்க முடியாது, என்னுடைய செருப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த முதியவருக்கு அந்த செருப்பை போடும்படியாய் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் பரலோக பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், மாம்சத்தின் இச்சைகள் ஆகிய இவைகளை நம்மால் ஒரு நாளும் சுமக்க முடியாது. அவைகளை சுமந்து தீர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் நம்முடைய பாரத்தை சுமக்க முடியும். ஆனால் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான சிக்கல்கள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் மோதி அடிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் மோதி அடிக்கின்ற வேளையில் என்ன செய்வது என்று அறியாது தவிக்கும் பொழுது நம்மோடு கூட பிரயாணப்படுகின்ற இந்த பரலோக யாத்திரிகன் இவன் பாரப்படக்கூடாது என்று சொல்லி அவனுடைய பாரங்களை, கஷ்டங்களை நம்முடைய எந்த விதத்தில் தாங்க முடியுமோ நம்முடைய பலத்திற்கு தக்கது போல அவர்களுடைய கஷ்டங்கள், பொருளாதார ரீதிகள் இவற்றை தாங்கி அவர்களையும் பரலோகத்திற்கு நாம் வழி நடத்துவோமேயானால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது ஒன்று உண்டு. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது நம்முடைய பரலோக யாத்திரை சுகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடையத்தக்கதாய் காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.